சூடுபிடிக்கும் ஊடகவியலாளர் லசந்த படுகொலை. லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பில் அரசாங்கம் தலையிட்டு வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரியுள்ளார். குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே இதனை கூறினார். மேலும் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை சம்பவம் தொடர்பில் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து நான் கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி பிரதமரிடம் கேள்வி எழுப்பியிருந்தேன் எனவும் கூறியுள்ளார். யாழ் வித்யா படுகொலை வழக்கில் புதிய தீர்ப்பு. யாழ் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது. குறித்த மேன்முறையீட்டு மனுக்கள் இன்றைய தினம் நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சூரசேன, ஜனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது சட்டமா அதிபரின் சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்தின் முன் விடயங்களை முன்வைத்து குறித்த மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திகதியை நிர்ணயிக்குமாறு கோரியுள்ளார். புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகள் மீள் பரிசீலனை. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகளை மீள் பரிசீலனை செய்வதற்கான மேன்முறையீடுகளை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நிறைவடைந்துள்ளது. இதன்படி இன்றுடன் கால அவகாசம் நிறைவடைய உள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் கடந்த 23ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதன் அடிப்படையில் பெறுபேறுகளை மீள் பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்களை 27ஆம் தேதி முதல் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை தொடர்பில் தனது கடமையை புறக்கணித்த சட்டமா அதிபருக்கு எதிராக அரசியல் குற்றவியல் பிரேரணை நிறைவேற்ற வேண்டுமென லசந்த விக்ரமதுங்கவின் மகள் அஹிம்சா விக்ரமதுங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு அஹிம்சா விக்ரமதுங்க எழுதியுள்ள கடிதத்தில் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கருத்து வெளியிட்ட கோட்டா. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்தார். குறித்த விடயத்தை இவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார். பங்களாதேஷில் மீண்டும் வெடித்த போராட்டம். பங்களாதேஷின் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஷேக் ஹசீனாவின் பூர்வீக இல்லமும் அவரது கட்சியின் ஏனைய உறுப்பினர்களின் இல்லங்களும் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் தரப்பினரால் தீ வைக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பங்களாதேஷில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி மாணவர்கள் போராட்டத்தில் மிகப்பெரிய வன்முறை வெடித்ததன் எதிரொலியாக பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை பதவி விலக செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பங்களாதேஷில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு இராணுவத்தின் கண்காணிப்பில் அங்கு இடைக்கால தலைவராக முகமது யூனுஸ் பொறுப்பேற்றுள்ளார். அவமதிக்கப்பட்ட இந்தியர்கள். அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களுக்கு கை கால்களில் விலங்கு போட்டிருந்தமை சர்வதேச ரீதியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை இராணுவ விமானத்தில் ஏற்றும்போது அவர்களது கை கால்கள் கட்டுப்பட்டிருக்கும் காணொளி அமெரிக்கா எல்லை பாதுகாப்பு படையினரால் வெளியிடப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது சுமார் 104 இந்தியர்கள் இவ்வாறு அமெரிக்க இராணுவ விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது.